வணக்கங்க. இன்றைக்கி கடற்பாசியில் நம்ம எப்படி ஜல்லி கேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி வழன்னு இருக்கு பாருங்கள். அப்படியே கையிலேருந்து நழுவி விழுது. அந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வழன்னு இருக்கும். இதை வந்து கடற்பாசி இல்லைன்னா அகர் அகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான கடற்பாசிலேருந்து தயார் பண்ணுறது தான் இது. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த கடற்பாசி. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். இதை நான் பேக்கெட்லேருந்து பிரித்து கொட்டியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவு இருக்குது. இதில் இந்த வெய்ய நாளைக்கு பார்த்திங்கன்னா இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க. அதோடைய விதை தான் இது. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே. இதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். 10 கிராம் அகர் அகருக்கு நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த அகர் அகரை அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க கொதிக்க இந்த அகர் அகர் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த வெயில் நாளில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்திங்கன்னா உடல் சூட்டை வந்து நல்லா தணிச்சிடும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. தண்ணியை நீங்கள் கரெக்டாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது கெட்டியாக வராது, ஒரு மாதிரி லூஸாக வரும், கட் பண்ண முடியாது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போது அந்த சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நான் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கூடுதலான ஒரு சுவை கிடைக்கும் நம்மளுக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இப்போது சர்க்கரைலாம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சப்ஜா விதையை இதோடு சேர்த்துடலாம். இது நல்லா இப்போ கலக்கி விட்டுடுங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலக்கியாச்சு. நீங்கள் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா மோல்டில் ஊற்றிக்கோங்க. நான் இதை இப்போ பிளேட்டில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ ஒரு அகலமான பிளேட்டில் இதை ஊற்றிக்கிங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜா விதையெல்லாம் வந்து நிற்கிது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் கொஞ்சம் மீந்ததை நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டேன். இதை இப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மணி நேரம் அளவுக்கு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்ருங்க. சைடை நல்லா எடுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டை வச்சு நல்லா கவுத்து கொட்டினீங்கன்னா அது வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது நல்லா ஜெல்லியானோடனே என் பையன் அதை நோண்டி எடுத்துட்டான் கொஞ்சத்தை. அந்த சப்ஜா விதையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது இதை வந்து கேக் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தான் என்னோடய வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கேக் வெட்டுற ட்ரே இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து அது இல்லாதனால பிளேட்டில் தான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி.